வெற்றிமாறனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் தனுஷ் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. அதை உடைக்கணும். அதை தாண்டி வந்து வெற்றிமாறன் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு டைரக்டர். குறிப்பாக வெற்றிமாறனும் சூர்யாவும் இணைந்து படம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதானப்பா வாடிவாசலுக்கு செட்டெல்லாம் போட்டு காலமெல்லாம் கொண்டு வந்து அவ்வளோ ப்ரீ ஷூட்லாம் எடுத்து அப்புறமா படம் நடக்காது இருக்கும் இருக்காது அப்படின்னு ஒரு வழியாக அதை எதுவுமே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த அறிவிப்பும் இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டாங்க. வந்து அதை தாண்டி வெற்றிமாறன் சிலம்பரசன் கூட்டணி அப்படின்னு இது நடக்குமா? வெற்றிமாறனுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து வெற்றிமாறன் எதிர்பார்ப்பதை எஸ்டிஆரால் கொடுக்க முடியுமா? இல்லை எஸ்டிஆருக்கும் அவருக்கும் ஒத்து போகுமா? இப்போ தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குமான ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் இங்கே சரியாக வருமா? வழக்கம் போல் சிலம்பரசன் மீதான ஒரு விமர்சனம் என்னன்னா லேட்டாக வருவார், அப்புறமா அவரே வந்து டைரக்ஷனில் தலையிடுவார், ஷார்ட் பிரிப்பார், லைட்டிங் பற்றி பார்ப்பார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ஊர்ன ஒருத்தர் வந்து இந்த கேமராவில் எந்த லென்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ஃபில்டர் போட்டிருக்காங்க முதல் கொண்டு தெரியும். வந்து அதை வந்து ஒரு படைப்பாளிகிட்ட வந்து சொல்லக்கூடாது. அது வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் அவர்லாம் ஒத்துப்பாரா? அதனால் எஸ்டிஆர் படம் கூட வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கான ப்ரொமோ ஷூட்லாம் கூட சென்னை எக்மோரில் இருக்கிற மியூசியத்தில் ஷூட் பண்ணாங்க. இல்லைங்க இதெல்லாம் சும்மா அதான் இந்த படம் ட்ராப் ஆகி போச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கலைப்புலி தான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், படம் கன்ஃபார்ம். அதை தாண்டி வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம், அந்த ப்ரோமோவை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் ரசிகர்களுக்காக அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள சில குறிப்பிட்ட தேட்டர்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதில் பாருங்கள் ஒரு விஷயம் வந்து அந்த தேட்டரில் வந்து அந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு 15 ரூபா தான் டிக்கெட் அப்படின்னாங்க. வந்து கவுண்டரில் போய் நிறைய பேர்லாம் டிக்கெட் கேட்டப்போ சில தேட்டரில் எந்த தேட்டரில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டரில் போய் கவுண்டரில் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுங்க. கவுண்டரில் ஆன்லைனில் போய் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 50 ரூபா ஒரு டிக்கெட்டு. அப்படி ஒரு 4 பேர் பார்த்துருங்க, 200 ரூபா. ஓகே, வியாபாரம் என்பது இங்கேருந்தே தொடங்க வேண்டியது தானே. வந்து கமர்ஷியல் தானே, இன்றைக்கி சினிமாவே கமர்ஷியல் தானே. சிலம்பரசன் அரசன் வச்சாச்சு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வெற்றிமாறனுடைய ஃபேவரெட் இளையராஜா தானேங்க மியூசிக் பண்ணுவார் அப்படின்போது அனிருத் உள்ள வந்துட்டார். அனிருத் வந்து ஒரு கமர்ஷியலாக திங்க் பண்ணக்கூடியவர். வெற்றிமாறன் வேறொரு தளத்துக்கு கொண்டு போக சொல்லக்கூடியவர். வந்து ஒரு இசையாகட்டும், ஒரு கதையாகட்டும், ஒரு சினிமா ஆகட்டும், அதெல்லாம் வந்து இதுக்கு மிக்ஸ் ஆகுமா, இது கரெக்ட் ஆகுமா அப்படின்போது அதெல்லாம் சரியாகுங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது இந்த படத்து மேலே. சிம்புவுக்கும் வந்து ஒரு கம்பேக், வெந்து தணிந்தது காடு, அது இதெல்லாம் படம்லாம் நடித்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மாநாடு பற்றி தான் பேசியிருக்கோம். மாநாடு வந்து ரொம்ப நாள் ஆகுது எப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. ஓகே, அரசன் எப்படியாப்பட்ட இதுவாக இருக்கும், பயங்கர செலிப்ரேஷன்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க வடபழனியில் இருக்கிற கமலா தேட்டரில். நம்ம கூட இன்றைக்கி யூடியூப்பில் வந்திருக்குது. யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா எந்த தளத்தில் வந்திருக்குன்னா அனிருத்தோடைய சேனலில் வந்திருக்குது. என்னென்னு கேட்டால் அநேகமாக அவருடைய பிறந்தநாள் பரிசாக அதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து